ராஜசா படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட் 8 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தில் பிரபாஸ், சஞ்சய் தத் லீடாக நடிக்கிறாங்க. படம் கூடிய சீக்கிரம் கிராண்டாக மல்டி லாங்குவேஜில் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். காந்தாரா 2 படத்துலேருந்து அஃபிஷியல் பசங்கள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷப் செட்டி டைரக்ஷனில் அவரே இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 2 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெட்டி படத்துலேருந்து ராம் சரண் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வெட்டி படத்தில் வந்து போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் டீசர் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 29 நாளைக்கு இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போகுது. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 14 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு ஆக்டர் சசிகுமாரோட பர்த்டே. அவர் பர்த்டே ஸ்பெஷலாக அவர் நடிக்கிற நெக்ஸ்ட் மூவிலேருந்து அஃபிஷியல் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரா ஆக்ஷன் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி எவிடன்ஸ் படத்துலேருந்து சசிகுமாரோட பர்த்டே போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். கம்பி கட்டின கதை படத்துக்கு சென்சாரில் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இதை இன்றைக்கி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு காமெடி மூவி. இந்த படத்தில் நட்டி நடராஜ் சிங்கமொழி லீடராக நடிச்சிருக்காங்க. படம் வர அக்டோபர் 17 கிராண்டாக தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. மாஸ்க் படத்தோட அஃபிஷியல் பசங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 சாயந்தரம் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவின் ஆண்ட்ரியா லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். ஜீவாவோட 45வது மூவியோட அஃபிஷியல் டைட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தில் ஜீவா லீடர் நடிச்சிருக்காரு. டைட்டில் என்னவா இருக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மருதம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விதார்த் லீடர் நடிச்சிருக்காரு. இந்த படம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு அக்டோபர் 13 ப்ரீமியர் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.